லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, நீ இன்னைக்கு என்ன ரொம்ப பயமுறுத்திட்ட. நான் காலையில வேலைக்கு போகும்போது கூட நீ நல்லா தானே இருந்த. என்னாச்சு உனக்கு? ஷோ, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பேன்ல. நீ தனியா போய் ஏன் கஷ்டப்படுற? உன்னை விட எனக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்லம்மா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம 2 பேரும் செத்து கிடந்தா கூட இந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்மள வந்து பார்க்க மாட்டாங்க. பழைய மாதிரி இருந்திருந்தா நீ ஒரு 5 நிமிஷம் வீட்டுல இல்லைன்னா கூட உன்னை தேடி எல்லாரும் 10 தடவை ரூமுக்கு வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு நான் வரும்போது நீ அனாதை மாதிரி விழுந்து கிடக்குற. உனக்கு நான் இருக்கேன் லக்ஷ்மி. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு லக்ஷ்மி. நீ எங்க போனாலும் என்னை தனியா மட்டும் விட்டுட்டு போயிடாத. என்ன லக்ஷ்மி அப்படி பாக்குற? நான் உண்மையான காதல முதல் தடவையா பாக்குறேன். பரவாயில்லையா? சரி, அங்க படுத்துக்கோ. வா வா, பாத்து. லக்ஷ்மி, 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 என்ன என்ன பண்ணுது? லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னாச்சு? லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னாச்சு? என்னம்மா? என்ன பண்ணுது லக்ஷ்மி? லக்ஷ்மி, லக்ஷ்மி, ரத்தம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, ரத்தம். ஐயோ லக்ஷ்மி, ரத்தம் வருது லக்ஷ்மி. ஐயோ என்னாச்சு? ஐயோ லக்ஷ்மி, நான் பழிக்க மாட்டேன். ஐயோ லக்ஷ்மி, பைத்தியக்காரத்தனமா பேசாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது லக்ஷ்மி. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன் லக்ஷ்மி. உனக்கு ஒண்ணும் ஆகாது லக்ஷ்மி. உன்னை விட மாட்டேன். தைரியமா இரு. உனக்காக நான் இருக்கேன் லக்ஷ்மி. டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல.
அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.